உங்க அற்புதம் வானத்துல இருக்குங்க, அப்பாட்ட இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அப்பா கையில இருக்கு. நம்ம கிரவுண்ட்ல தேடிட்டு இருக்கோம், ஹெவன்ல தேடுங்க. ஹெவன்ஸ் ரியாலிட்டியை வைத்து பாருங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம மாம்சம் சொல்லும் நம்ம கூட ஆண்டவர் இல்லையோன்னு. ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டியில வெறும் 5 அப்போ 2 மீனை வச்சு இத்தனை பேரை போஷிக்க முடியுமா? ஹெவன்ஸ் ரியாலிட்டியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது 5000 பெருகும். அப்பா கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தேவையான அற்புதம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஜான் ஜாப்ரஸ் சொல்றார். இங்க நம்ம கூட இருக்கிற கணவன்கிட்ட கேளுங்க, உங்க கூட இருக்கிற கணவன்கிட்ட கேளுங்க, மனைவியிடம் கேளுங்க, பெற்றோர்களிடம் கேளுங்க, பிள்ளைகளிடம் கேளுங்க அப்படி நீ யாரும் சொல்றது கிடையாது. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேளுங்க, இயேசு கிறிஸ்து கேளுங்க. இந்த மாதிரி சொல்றதுனால கூட இருக்கிற மனிதர்களை, சக உறவினர்களை இவர்கள் மதிப்பதில்லை, உதாசீனம் பண்றது. இந்த மாதிரி இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு ஜான் ஜாப்ரஸ். அப்பா ஏசப்பான்னு வச்சுங்களேன், ஏசப்பா தான், வேற யாரும் கிடையாது. அவர் உங்களுக்கு நமக்கு இந்த உலகத்தில் எண்ணத்தை படைக்காது விட்டுட்டாரு, கொடுக்காது விட்டுட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ எதுக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? எண்ணத்தை கேட்கணும். எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு. உயிர் வாழறதுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஏசப்பா கொடுத்துட்டாரு. எதுக்கு நம்ம அங்கே அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு அவர் தொல்லை பண்ணிக்கணும்? நம்ம நேரத்தை காலத்தை வீணடிச்சிருக்கணும். ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு போலாமே. எது ஏசப்பா அப்படின்னு மணிக்கணக்கில் உட்காந்திக்கின்னு வேலையை கெடுத்துக்கின்னு கடமைகளை விட்டுட்டு செய்யாத, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத ஏசப்பாவே உட்காந்து என்னத்துக்கு வருது? நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டு நம்முடைய வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்போ கிடைக்கும். இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்டயே கேட்டுட்டு தன்னுடைய முயற்சி இவங்க ஈடுபடுறதில்லை. இதனால நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது. ஒரு முயற்சி செய்யுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை இவர்கள் கொடுப்பதில்லை இந்த பாஸ்டர்கள். எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, காணிக்கை மட்டும் யார்கிட்ட கொடுங்க. எப்படி? எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, காணிக்கை மட்டும் யார்கிட்ட கொடுங்க அப்படின்றார் பாஸ்டர். எங்களுக்கு செக்கா கொடுங்க, ஜிபே அனுப்புங்க, மணி ஆர்டர் அனுப்புங்க, பேங்க்ல போடுங்க எங்கள் அக்கௌண்ட்ல. இப்படியெல்லாம் மக்களை நாசம் செய்கிறாங்க. என்ன பண்றாங்க? நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். இந்த வசனத்தை வைத்து, வேதத்தை வைத்து நயவஞ்சகர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தன்னம்பிக்கை கூடிய ஒரு விஷயத்தை இவங்க வேதத்தில் நமக்கு சொல்றது கிடையாது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு ஹெல்த்தி, ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை சொல்றது கிடையாது. ஆவனா ஏதாவது வசனத்துக்கு வசனம் விளக்க சொல்லிக்கின்னு மாற்றி படிச்சுக்கின்னு பைபிள் படிங்க, அது உங்களுக்கு சரியா உங்களை வழி நடத்தும். பைபிள் என்ன ரகசியம் மறைபொருள் சொல்லுது, என்ன வழி காட்டுது இந்த உலகத்தை வாழறதுக்கு அப்படின்னு இவங்க சொல்றது கிடையாது. எவனை பாருங்க, பூமியிலே தேடுறீங்க, மேலே பாருங்க, பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பது யாரும் கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. இந்த பூமியில இருக்கிற வரை நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த வேதத்திலிருந்து இந்த பாஸ்டர்கள் சொல்வது கிடையாது. இந்த நாம் படிக்கும் பருவத்திலே பள்ளி பாடத்தை சரியாக படிக்க வேண்டும் என்று எந்த பாஸ்டர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை, முதலிடம் கொடுப்பதில்லை. இந்த கல்விக்கு, வேதத்துக்கும் வசனத்துக்கும் அன்றாட ஜபங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்காங்க. நமக்கு தேவையான கல்வியை இந்த உலகத்திலே நாம் பெற்று வாழக்கூடிய, காலகாலமாக நமக்கு உதவக்கூடிய, பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய கல்வியை யாரும் முக்கியத்துவப்படுத்தி இவர்கள் பேசுவதில்லை. அவர் சொல்ல பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லி தங்களுடைய வருமானத்தை இவங்க பெருக்கிறது. தங்களுக்கு மேல ஒரு அபிப்பிராயத்தை நாம உண்டாக்கிக்கணும், ஒரு அனுதாபத்தை நாம உண்டாக்கிக்கணும் மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் ஜாப்ரஸ் போன்றவர்கள் இன்னைக்கு முயற்சி செய்யறாங்க. அழுது புலம்பி பேசி மக்களை மயக்கிறதா இவருடைய ஒரு உன்னதமான வேலையாகுது. நம்மளை பத்தி ஒரு அக்கறை கிடையாது, அவர்களை பத்தி தான் அக்கறை. அவர்களுடைய வருமானம் பெருகணும், அவர்களுக்கு கூட்டம் சேரணும், என்ன அவருடைய பாட்டை லட்சமா கோடிக்கணக்கில் கேட்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். நமக்கு நாம வாழற வாழ்க்கையை நல்ல வாழறோமா, பிரயோஜனமா, பேங்க் பேலன்ஸோடு சொந்த வீட்டோடு இருக்கிறோமா, அதை பற்றி அவர் கவலை கிடையாது. அவர் ஆடி கார் வாங்கணும், அடுத்தது ஏரோப்ளைன் வாங்கணும், இப்படி தான் போயின்னு இருக்குது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை.
கர்த்தர் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், நாம தான் எடுத்துக்கல. ஏன் நம்முடைய வாழ்க்கை அடிமட்டத்திலே இருக்குது? கிறிஸ்தவ அல்லாதவர்களால் எங்கேயோ போகிறாங்க, எத்தனையோ கோடிகளை சேர்த்து வைக்கிறாங்க, சொந்த வீடு பங்களான்னு கட்டுறாங்க, 10 வீடு 15 வீடு வாங்குறாங்க. நம்மளால ஏன் ஒரு வீடு கூட வாங்க முடியல? முயற்சி இல்லை, தன்னம்பிக்கை குறைக்கிறார்கள், நம்முடைய வளர்ச்சியை குறைக்கிறார்கள் இந்த பாஸ்டர்கள். ஒரு 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 கை கொடுத்து தூக்குறது கிடையாது. அன்னைக்கு பேதரு தண்ணியில் விழுந்துட்டாரு, இன்னைக்கு யார் தண்ணியில் விழுறது? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கை பிடிச்சி தூக்குறாரு பேதரு. இன்னைக்கு நம்ம தன்னம்பிக்கை இல்லாத இருக்கிறோங்க, பயத்தில் இருக்கிறோம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. அந்த பயத்தை போக்குற வழியை இவங்க பைபிள்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்றது கிடையாது. நண்பர்களே, இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்வியல் புத்தகத்தை நாம் சரியாக கையாண்டு நம்முடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை, கடமைகளை செவனை செய்தாலே வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் என்று இந்த வேதம் கூறுகிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.